ஹாய் கைஸ். ஸோ உங்களோட எர்த்லி மேஸ்குலினோட மெசேஜ் உங்களுக்கு என்னங்கிறத பார்க்கலாம். காடு புதுச்சு விழுந்துருச்சு, விட்டாலும் விட்டுருவா நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். We masculines are always family oriented persons, and so it's very uncomfortable for us to break all these social conditionings and come out of it. ஆமாங்க, ஏன்னா பெண் வந்து எப்போவுமே எமோஷன் கூட தொடர்புடையவ. அதனால தன்னோட எமோஷன் தான் அவளுக்கு ஜிபிஆர்எஸ், இன்னர் காம்பஸ். ஓகேயா? ஸோ அதை வச்சு தான் அவள் எப்போவுமே வந்து பெண்ணால் ஃபேக்காக ரொம்ப காலத்துக்கு வாழ முடியாது, அந்த கண்டிஷனிங்குள்ளேயே வாழ முடியாது. தன்னோட ஆசை, தன்னோட இஷ்டம், தன்னோட எமோஷன்ஸுக்கு மதிப்பு கொடுக்கணும், இப்படி தான் எதிர்பார்ப்பே இருக்கும் பெண்ணுக்கு. அதனால தான் ஆண் அதுக்கு மதிப்பு கொடுக்காம சமூகத்துக்காக, குடும்பத்துக்காக அப்படின்னு வாழும்போது நீயும் அப்படி வாழுன்னு பெண்ணை ஃபோர்ஸ் பண்ணும்போது ரொம்ப கோவம் வருது, சண்டைகள்லாம் வெடிக்குது. ஆனால் ஆண் வந்து அப்படி இல்லை. அவன் வாழ்கிறதே சோஷியல் கண்டிஷனிங்காகவே தான் வாழ்வான், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்காகவே வாழ்வான். அதே மாதிரி அவன் சோஷியல் இமேஜ் கெட்டக்கூடாதுங்கிறதுக்காக வாழுவான். ஆணனுடைய பிறப்பு அம்சமே அப்படி தான் இருக்குது. ஓகேயா? ஸோ அதெல்லாம் உடச்சிக்கிட்டு அவன் வெளியே வர்றது, அவன் வந்து இந்த லவ்வுக்காக சோஷியல் கண்டிஷனிங்கெல்லாம் அகெயின்ஸ்ட் பண்ணிட்டு வர்றதுங்கிறது அவனுக்கு ஒரு பெரிய விஷயந்தான். ஓகேயா? அதை தான் அவன் நம்மக்கிட்ட சொல்கிறான். சரி, இப்போ அடுத்த மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஐ ஃபெல்ட் வெரி இன்செக்யூர்ட், ஸோ ஐ பிகேம் சைலண்ட் அண்ட் வென் டு நோ கான்டாக்ட் ஜோன். ஆமாம், ஆணுக்கு வந்து என்ன பேசணும்னு தெரியாத போது நம்ம பேசுகிற ஏதாவது நம்மளை யோசித்து பேசுவோம், நம்மளோட சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் இதையே பேசிக்கிட்டு இருப்போம். அது வந்து நம்மளை நேசிக்கிற பெண்ணை காயப்படுத்திடக்கூடாதுங்கிறதுனாலேயே, இல்லை அனாவசியமாக எதையும் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலையுமே நிறைய நேரங்களில் ஆண் சைலண்ட் ஆகிடுவான். சைலண்ட் ஆகிட்டு ஒரு சில நேரம் அந்த பெண் பேசுகிறதுக்கு அவனால் ஓகே சொல்ல முடியல, இல்லை அந்த சூழ்நிலையை அவன் உருவாக்கியே கொடுக்க முடியலன்னா ஹீல் ரன் அவே, நோ கான்டாக்ட் ஜோனுக்கு போய்ட்டு. சரி, ஓகே கைஸ், இதுதான் இன்றைக்கான எர்த்லி ஃபெமினைனுக்கான 2 மெசேஜஸ் எர்த்லி மேஸ்குலின் கிட்டேருந்து. இனி நாளைக்கான மெசேஜஸ் என்னென்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென், பை.